Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஃப்கோர்ஸ் மிரர் ஆஃப் மை சோல் பிடிஎஸ் ஐடல் எஃப்எஃப் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி எல்லாம் வந்து ஹீரோயின் இன்ட்ரோ எப்போன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்களா? ஹீரோயின் இன்ட்ரோ கண்டிப்பாக இந்த பார்ட்லேயும் கிடையாது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த இது வந்து எப்படின்னா ஐடல் எஃப்எஃப் ஒரே பேரை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக பார்ட்டாக போட்டுட்டு இருந்தால் வந்து நிறைய பார்ட் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். லைக் இது தானே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதனால தான் வந்துட்டு சரி ஓகே ஒவ்வொரு செக்மெண்ட் மாதிரி ஓகேயா. ஸோ இது வந்து ஒரு 100 பார்ட்னு வச்சுக்கோங்களேன். 100ல் 10 பார்ட் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நம்ம மெம்பர்ஸுக்கு அந்த மாதிரி ஓகேயா. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே இந்த எஃப்எஃப் ஓகே. ஸோ அதே போல் தான் ஜின்னுக்கு வந்து ஒரு 10 பார்ட் இருக்கும். நம்ம ஜேயோப்புக்கு ஒரு 10 பார்ட்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அண்டு சுகா சேர்த்தாப்பில் 10 பார்ட். ஸோ இதில் வந்து 2 ஹீரோயின் வருவாங்க. அவங்க வந்து பொறுமையாகவே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்மகிட்ட 2 ஹீரோயின் இருக்குது, அதை வச்சு நம்ம ஒப்பேற்றுவோம் ஓகேயா. ஸோ இதில் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லோரும் கேட்ட மாதிரி எல்லோரும் வந்து சொன்ன மாதிரி எஸ் நம்ஜுனுக்கு வந்து யூனா மேலே க்ரஷ் இருக்குது. செய்து ஓகே ஃபைன். அது நம்ம கதை வந்து இத்தனை 30 பார்ட்டு வந்து கேட்டப்பே தெரிஞ்சிருக்கும் ஓகேயா. ஸோ அதெல்லாம் வந்து மாற்று கருத்துக்கள் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து லவ் எப்படி ஆரம்பிக்குது, ஏன்னா ரயான் வேறு இருக்கார் இல்லையா, அவர் லவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட லவ்லாம் வந்து எப்படி ரயானை வந்து ஏற்கனவே யூனா லவ் பண்ணுறா, அப்புறம் நம்ஜுன்ட்ட எப்படி வந்து லவ் சொல்லுவா செய்வா, இல்லைன்னா அவர் வந்து எப்படி லவ் சொல்லுவாரா செய்வாரான்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமை வேண்டும் அமைச்சரே ஓகே. ஸோ ஹீரோயின் வந்து வருவாங்க, அமைதியாக இருங்க. சுகாவுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு வேறு லெவலில் ஒரு ஹீரோயினை இறக்குறேன் ஓகேயா. ஸோ அதனால் அமைதியாக அப்படியே கதையோடு வந்து வாங்க. என்ன சரி வாங்க அப்படியே கதைக்குள்ளே போகலாம். நேற்று வந்துட்டு நம்ம யூனா என்ன பண்ணா, செம்மையாக ஒரு சம்பவம் பண்ணிட்டாலா. இத்தனை நாள் வச்சிருந்த காண்டை பூரா நம்ஜுன் மேலே இறக்கிட்டு போயிட்டா. அப்படி தான் ஒருத்தி சொன்னாங்க என்கிட்ட, அக்கா இருந்தாலும் நம்ஜுன் மேலே யூனா கொஞ்சம் ஓவராக தான் இது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க? ஒரு நாள் நம்ஜுனை திட்டுறீங்க, ஒரு நாள் யூனாவை திட்டுறீங்க, ஒரு நாள் ஜெயோப்பை திட்டுறீங்க, ஒரு நாள் யூமியை திட்டுறீங்க. அதுக்கப்புறம் யூமி பாவம் இல்லை, ஜெயோ பாவம் இல்லை, நம்ஜுன் பாவம் இல்லை அப்படின்னு வேற சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப பியூர் சோல்ஸாக இருக்கீங்க செல்லகுட்டீஸ். அதுதான் வந்து நான் பார்க்க முடியுது என்னால் ஓகேயா. சரி வாங்க அப்படியே கதைக்குள்ளே போகலாம். ஸோ யூனா வந்துட்டு திட்டினதும் இல்லாமல் நம்ம ஜிமின் டேயும் ஜங்குக்கெலாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மித்துட்ட சொல்லிட்டு போயிடுறாளா. பசங்களும் பஸ்ஸில் ஏறி தீம் பார்க்குக்கு கிளம்புறாங்க. ஓகே ஒரு பெரிய பஸ் ஓகேயா, ஏன்னா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், மித்து, பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் அமுக்கி இதில் பின்னாடி வேற ஒரு காரில் பாடி கார்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்படி வந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த கண்ட்ரியில் ஓகே. அது என்ன கண்ட்ரின்னு எனக்கு சொல்ல தெரில, அதனால் அது கண்ட்ரினே வச்சுப்போம் ஓகேயா. ஏதோ ஒரு கண்ட்ரி, நல்ல கண்ட்ரி. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்க நான் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயான அமைதி. ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சுல, இத்தனை நாள் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இந்த டீமில் வந்து ஒரு விரிசல் விழுந்த மாதிரி நம்ஜுன் கூட வந்துட்டு யூனா வந்து சண்டை போட்டால் செஞ்சுட்டால, அதனால் எல்லாம் அமைதியாக வர சடனாக வந்துட்டு நம்ம ஸ்டாஃபில் வந்து ஒருத்தர் வந்து எழுந்திரிச்சு பேசுகிறாரு. என்னப்பா எல்லாம் வந்து அமைதியாக இருக்கீங்க சரிங்க, எப்படி சொல்லுது, நம்ம ஊர்லலாம் இந்த புளி சாதம் கட்டிட்டு டூருக்கு போவோம் தெரியுமா, அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸு ஒரு சீனரியே வந்து நினச்சிக்கோங்க ஓகேயா. அதே மாதிரி அவர் வந்து கேட்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க அமைதியாக, யாரும் வந்து பேசலை. அவர் ஜெயோப் தானே எப்பயுமே கலகலன்னு இருக்கவன், அவனுக்குமே உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அவனுமே அமைதியாக வரான். இவன் எதுக்கு வந்து யூனாட்ட அப்படி பேசினான், யூனா எதுக்கு இவங்கிட்ட இப்படி பேசினான் அப்படின்ற மாதிரி ஜெயோப்புக்கும் ஒன்றும் புரியல. அவனும் சோக கடலில் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து பஸ்ஸு போய்கிட்டே இருக்க சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஜின் வந்து சிரிக்கிறாரு. ஸோ இவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். மிருத்து தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருக்கா, நம்ஜுன் அண்டு ஜெயோப் வந்து தனியாக ஒரு சீட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ஜுன் அண்ட் ஜேயோ பின்னாடி ஜிமின் அண்ட் டேயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஜங்குக் அண்ட் ஜின், மிர்த்துக்கு பின்னாடி லாஸ்ட்டாக ஒரு சீட்டில் என்னை ஆளை விட்றா சாமி அப்படின்னு சுகா போயிட்டு அமைதியாக வந்து லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் உட்காந்துருக்கிறதுனால யாருமே அந்த பக்கம் உட்காரல. சுகா அப்படியே அந்த நம்ம தலைவனை வந்து தனியாக விட்டுட்டு எல்லாம் வந்து அப்படியே பஸ்ஸு போய்கிட்டு இருக்கா. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா
சுற்றி முற்றி ஜின் பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்க பக்கன்னு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு பக்கத்தில் நம்ம ஜங்குக் உட்காந்துருக்காரா. யோ 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 இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ என்னன்னா கேட்க பக்கன்னு இடிக்கிற என்னையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கை தவிர ஜின்னை வந்து வேறு யாருமே கண்டுக்கல. ஸ்டாஃப்ஸ் மட்டும் பார்க்குறாங்க, எதுக்கு சடனாக வந்து இவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் விண்டோ பக்கத்தில் அந்த விண்ட்ஷீல்ட் லாஃபை போட்டுட்டு வர ஜங்குக் கேட்குறான், என்னாச்சு உனக்கு, லூஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்ல. இல்லைடா ஒரு ஜோக்கை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னதும், என்ன ஜோக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தெரியாதனமாக வாயை விட அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து இப்போ தானே ஸ்கூல் முடித்த, அதனால் உனக்கு இது கண்டிப்பாக புரியும் அப்படின்னு. சரி சொல்லி தொலை, புரியுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு, நீ எல்லா பஸ்ஸுக்குள்ளேயும் போகலாம், ஆனால் இந்த பஸ்ஸுக்குள்ளே மட்டும் போகவே முடியாது. அது என்ன பஸ்ஸு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்க, டோர் இல்லாத பஸ்ஸா அப்படிங்கிறான் ஜங்குக்கு. டேய் இந்த கூட்டத்திலேயே லேட்டஸ்ட்டாக ஸ்கூல் முடித்தவன் நீ தான், இப்படி மக்கு சாம்பிராணியாக இருக்க அப்படின்ட்டு ஜங்குக்கு முறைக்க, அது இருக்கட்டும் ஆன்சர் சொல்லு அப்படிங்கிறான். என்ன கேட்டேன், நீ எல்லா பஸ்லையும் ஏறி போகலாம், ஆனால் இந்த பஸ்ஸில் ஏற முடியாது அப்படின்னு. அதான் அது என்ன பஸ்ஸு சொல்லி தொலை அப்படின்னு. சில பஸ் அப்படிங்கிறாரு. ஓகே, அதை அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கு அடிச்சுக்கிட்டு அவர் சிரிக்க, மிருத்து வந்து ஜின்னுக்கு முன்னாடி சீட்டில் இருப்பாள். மெதுவாக திரும்பி ஜின்னை பார்க்குறா. ஜின்னு அவர் பாட்டுக்கு காமெடின்னு நினச்சி சிரிச்சிட்ருக்க, என்ன எப்படி என் அறிவை கண்டு திரும்பி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, துஃப் அப்படிங்கிறா, காரி துப்புறா. சரி இரு, நீ மேனேஜர் தானே, உனக்கு ஒரு ஜோக் இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றும் வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்ல. இல்லை நான் சொல்லுவேன். ஒரு மேனேஜர் என்ன பண்ணியிருக்கான், மீட்டிங்கில் எல்லோரும் முன்னாடி ஒரு ஜோக்கு சொல்லியிருக்கான். எல்லோரும் சிரிக்கிறாங்களாம், ஒருத்த மட்டும் சிரிக்கலையாம். ஏன்னு சொல்லு அப்படின்னு ஜின் கேட்க, ஜங்குக்கு அவனும் உன்ன மாதிரி மொக்க ஜோக்கு போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை அதான் இல்லை, அவன் சொன்னானா, நான் ஜாபை ரிசைன் பண்ணி பேப்பர் போட்டுட்டேன், நீ சொல்கிற கர்மத்துக்கெல்லாம் இனிமேல் சிரிக்கணும்னு அவசியம் இல்லை போட அப்படின்னு சொன்னானா அப்படின்னு ஜின் சொல்லிட்டு சிரிக்க, ஜங்குக்கு அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார்ல, அவரை திரும்பி பார்த்து முறைக்கிறான். எல்லாம் ஒன்னாலதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஜங்குக்கு அந்த ஸ்டாஃபை பார்த்துட்டு முறைச்சிட்ருக்க அந்த ஸ்டாஃபு, ஒய் பிளட் சேம் பிளட் தெரியாமல் கேட்டுட்டேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கையெடுத்து கும்பிடுறாரு. ஜின் அகைன், எங்கே அந்த ஆள், நம்ம ஆள் சிரித்து பேச சொன்னானே ஏன் அவன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு ஜின்னு. ஐயோயோ ஆளை விடுப்பா தம்பி, தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அவன். அது இனி யாராச்சும் எவனாச்சும் பேச சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்க்க எல்லாம் அமைதியாக வராங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இன்னும் ஜின்னு மேலே வேற காண்டில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க, மொக்க ஜோக் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஜின் பார்த்துக்கிட்டு இருக்க, பார்த்தா ஆப்போசிட்டில் பாடி கார்டில் ஒருத்தர் வந்து சைடு கண்ணில் ஜின்னை பார்த்துட்டு, ஜின் அவரை பார்த்ததும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறான். ஏய் பாடி கார்டு, என்கிட்ட ஒரு பாடி கார்டு ஜோக் இருக்குது சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே ஜின்னு பக்கத்தில் போகிறாரு. அவன் ஜின்னு திரும்பியே பார்க்கல. ஆளை விடா சாமி நீயும் ஜோக்கும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். என்ன பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அடே உன்னதாண்டா அப்படிங்க பார்க்குறானா பத்தியா, டேய் ஜங்குக்கா வழிய விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை விட்டு வெளியே வராரு. வந்துட்டு அந்த பாடி கார்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி உட்காந்துருக்கான் பாரு, நான் தான் கேட்டேன்ல பாடி கார்டு ஜோக் ஒன்று இருக்குது சொல்லவா வேணாமா அப்படின்னு. அந்த ஆள் எதுவுமே பேசலை, அமைதியாக உட்காந்துருக்கான். பாரு அப்படின்ட்டு அந்த பாடி கார்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கானா, இங்கே பாரு இடம் இல்லையே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்காந்துக்கிட்டு ஜின் அப்படியே குட்டி பாப்பா மாதிரி ஆயிட்டாரு. அவன் மடியில் உட்காந்ததும் அவன் சைஸுக்கும் ஜின் சைஸுக்கும் எப்பா தாண்டி அப்படின்ட்டு கையை ஏதோ சீட் பெல்ட் போடுற மாதிரி லாக் பண்ணிட்டு உட்கார கொடுத்து பார்க்குறா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி லைட்டாக சிரிப்பு வர கண்ட்ரோல் பண்ணுறா. எல்லாரும் ஜின்னை பண்ணுறதை பார்க்குறாங்க, ஜின் பண்ணுறதை பார்க்குறாங்க. நம்ஜுன் ஜேயோ மட்டும் அமைதியாக இருக்காங்க, எதுவும் பேசாமல் வேறு சீட்டில் உட்காந்துருக்காங்க. தனியாக ஜிம்மின் டேயும் அமைதியாக இருக்காங்க ஒரு பக்கம். ஜின் போயிட்டு அந்த பாடி கார்டு மடியில் உட்காந்துட்டு அவர் தோளில் சாஞ்சிட்டு க்யூட்டாக அதை பார்த்து ஸ்டாஃப்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே மிருத்துவை ஜின் ஓர கண்ணால் பார்க்க மிருத்து ஐயோ கடவுளே இவரை வச்சுக்கிட்டு க்யூட்டு அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறா. ஜின் அப்படியே பாடி கார்டு நெக்கை சுற்றி கை போட்டுட்டு சரி சொல்லட்டுமா அப்படின்னு, வேணாம்னா விடவா போகிற அப்படின்ட்டு அந்த பாடி கார்டு நினச்சிட்டு சரி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட் ஷக்கீரா இருக்காங்கல்ல, ஆமாம் அவங்க பாடி கார்ட்ஸை எப்படி கூப்பிடுவேன், நான் ஏன் சார் அவங்கள கூப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்ல,
என்னையே எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்ட்டு ஜங்குக்கு அதை பார்த்து சிரிக்கிறான். மித்து கண்ணை மூடிட்டு இருக்கா. கையால் நடக்கிற கூத்தை பார்த்து சொல்லு எப்படி கூப்பிடுவ அப்படின்னு. தெரில சார். அப்படி அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு ஓவரா பேசுகிற. சரி, அவங்க ஃபேன்ஸ் நேம் என்ன? ஷக்கீரியன்ஸ். அது போல தான் அவங்க பாடி கார்ட்ஸ் பேர் ஷக்கீரிட்டி கார்ட்ஸ். எப்படி அப்படிங்கிற. அந்த பாடி கார்டு வந்து அமைதியாக உட்காந்துருக்க. ஜின்னு புரியலையா? செக்யூரிட்டி ஷக்யூரிட்டி எப்படி அப்படின்னு மறுபடியும் சொல்ல, அவரும் பாவம் சரி என்னத்தை பண்ணி தொலைக்க, சிரிச்சாதான் போவான் போல அப்படின்னு சொல்லி லைட்டாக அந்த பாடி கார்டும் சிரிக்கிறான். ஜின் இன்னும் எந்திரிச்சு போகாமல் அந்த பாடி கார்டு மடியிலே அப்படியே செட்டில் ஆக, நல்லா மெத்துன்னு இருக்கு போல் அப்படியே செட்டில் ஆக முத்து பாகுறா. ஐயோ கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கையை பிடிச்சி இழுத்து, இங்கே வாங்க எந்திரிங்க பாவம் அவர், போங்க போயிட்டு குக்கி பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு துரத்தி விட்றா. இனி யாராச்சும் சிரித்து பேச சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப்ஸை பார்த்து கேட்க, தெரியாமல் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் ரசனை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார, ஜங்குக்கு அப்புறம் ஸ்டாஃப்ஸு மித்து எல்லாம் சிரிக்கிறாங்க அவர் பண்ணுறதை பார்த்துட்டு. ஆமாம் பிடிச்சிருந்தா தான் ரசிக்க முடியும், ஆனால் நீ எப்படி தான் நீயே சொல்லிட்டு நீயே சிரிக்கிறோ தெரியல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஜின்னை கலாய்க்க, போட்டா டேய் லவ் மை செல்ஃப்டா. ஃபஸ்ட்டு நாம் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நாம் நம்பணும், அப்போ தான் மற்றவங்களும் நம்புவாங்க. புரிஞ்சுதா? நாம் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நமக்கு பிடிச்சிருந்தா தான் அது மற்றவங்களுக்கும் பிடிக்கும். அப்போ நீ பண்ணுறது உனக்கே பிடிக்கல அதானே அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஜின்னை. சின்ன பையன் எப்படி பேசுதை பற்றியா, ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் அப்படின்னு ஜின்னு வந்து இது பண்ணிட்டுருக்க. இன்னும் உனக்கு ரிசல்ட் வரலல்ல, ஃபெயில் ஆடுவடி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு ஜின்னு. மித்துணுனா அப்படின்னு ஜங்கு கத்த, ஆஷ் அமைதியாக வாங்க ப்ளீஸ், நொய்யின்னு அப்படின்னு சொல்லி மித்துவும் கத்துறா. ஜங்குக்கு ஜின்னை குத்த, ஜின் ஜங்குக்கு அடிக்க, ரெண்டும் டாம் அண்ட் ஜெரி ஆட்டோ சண்டை போட்டுட்டு வருதுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சடனாக டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு பிரேக்கை போட்டு. என்னாச்சுன்னு மித்து எந்திரிக்கிறா. பாடி கார்ட்ஸும் என்னென்னு சொல்லி கேட்க, இல்லை ஃப்ரண்ட்டில் ஒரு கார் ஓவர்டேக் பண்ணிடுச்சு சார் அப்படின்னு சொன்னதும் பாடி கார்ட்ஸ் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் சேஃபாக வந்து கார்ட் பண்ணுறாங்க. ஜின் ஜங்குக்கிட்ட, என்னவா இந்த ஆளுக்கு இரு, இவன்கிட்ட ஒரு பஸ் டிரைவர் ஜோக் இருக்குது போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு ஜின்னு. மிருத்து பார்த்துட்டு நோ உட்காருங்க சொல்லிட்டு முன்னாடி போகிறா. ஏய் நீரடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு இவ்வளோ நேரம் வந்து சிரித்து பேசினாலும் இப்போ சீரியஸ் ஆகிறாரு. நோ ப்ளீஸ் உங்கள் சீட்டில் இருங்க, கொஞ்சம் அப்படியே பஸ்ஸுக்குள்ளே பதட்டமாக அப்படியே நம்ஜூன் இப்போ தான் ஏதோ சுய நினைவுக்கு வர மாதிரி பார்க்குறான். இவ்வளோ நேரம் யூனா பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். பாடி கார்ட்ஸ்லாம் வந்து பேக்கில் வந்து காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கள்ல, அவங்க வராங்க. வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. உள்ளே இருக்க பாடி கார்ட்ஸ், என்னாச்சு சேஃபாக, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க பாடி கார்ட் சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தா யூனா நிற்கிறா. மிர்த்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறா. யூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஜெயோப் நம்ஜூன் ஜிமின் டேயின் எல்லாம் பார்க்குறாங்க யூனாவான்னு. என்ன இருக்குன்னா அப்படியே ஒரு 30 மினிட் பேக்கில் போனால் யூனா நம்ஜூன் வந்துட்டு வர வேணான்னு சொன்னதும் கோவத்தில் அவனை திட்டிட்டு வேகமாக ஹோட்டல் உள்ளே போயிருப்பாளா. அங்கே வெயிட்டிங் ஹாலில் பேகை தூக்கி போட்டு உட்கார ரயான் வந்து பக்கத்தில் உட்காரான். என்னாச்சுடா அது ஓகே அப்படின்னு சொல்லி ரயான் கேட்க, என்ன உனக்கும் நம்ஜூனுக்கும் எதுவும் பிரச்சனையா? அது காய்ஸ் ஓகே இல்லை, நீ இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆக மாட்டியே அப்படின்னு. ஏண்டா அப்படின்னு சொல்லி ரயான் கேட்க, பின்ன என்ன நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, எப்போ பாரு எனக்கு குத்தி காட்டி பேசுகிறான், ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் இந்த டூர் எல்லோரும் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யூனா வந்து ரயான்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. முத்து என்ன கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஆனால் என்ன அவாய்ட் பண்ணுறாங்க. யூனோ வாட், அந்த ஜிமின் அவனுக்கு எவ்வளோ தைரியம். பர்சனல் மேனேஜர் வேணுமா? பர்சனல் மேனேஜர் அவன் சொல்கிறான், நாளைக்கு நான் அவன்கிட்ட பேசணும்னா அவன் பர்சனல் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசணுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ்கிட்ட பேச எவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி ரயான் கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. அவன் ஏதாச்சும் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி ரயானும் சொல்ல, நோ ரயான், இந்த நம்ஜூன் இவனுக்கு என்னாச்சுன்னே தெரில, சும்மா நான் தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்கிறான். எல்லா டூர்லேயும் நான் ஒழுங்காக இருந்ததா, இந்த டூரில் ஜப்பானில் எப்போ பாரு நீ ரயான் கூட சுற்றுற. ஐ மீன் என்னது புரியல, ஏன் கூட சுற்றுனியா அப்படின்னு ரயான் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு, நான் எதுவும் தப்பாக எடுக்கலை, அட்லீஸ்ட் உன் மைண்டில் இருக்கிறத கொட்டி தீத்துரு ப்ளீஸ், உனக்கு ரிலீஃபாக இருக்கும்ல அப்படின்னு.
யூனா வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறா, தயங்குறா. எப்படி வந்து சொல்கிறது, நம்ஜுன் வந்துட்டு ரயானால தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி முழிச்சிட்ருக்க டக்குன்னு ரயானும் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்படியே யூனா கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பொசசிவ்னஸ் வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே, அப்போ தான் தெரியும் நீ அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூன்னு. இப்போ நீ அவனுக்கு முக்கியங்கிறதால தான் என் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிக்கிறான்னு கோவம் வரும். உன்னை ஒரு ஆளாகவே மதிக்கலன்னா நீ எப்படியோ போன்னு விட்டுருவான்ல. இப்போ சொல்லு, அவன் உன்னை அப்படி சொன்னது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி ரயான் கேட்க, இருந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கீங்க, ஆனால் இதுவரை சாரி சொல்லி சேர்ந்துக்கிட்டதில்லை, ரைட்? அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் பேச ஆரம்பிச்சிடுவோம். சாரிலாம் கேட்டதில்லை. ஜிமின், குக்கிலாம் காதை பிடிச்சி திருகுவேன். அப்படியே அவங்களும் நூனான்னு கத்திட்டு அமைதியாகிடுவான். ஜின் ப்ரோ, சுகா ப்ரோ, நான் லைட்டாக சேடாக ஃபேஸ் வச்சாலும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பேச வச்சுருவாங்க. ஜெயோப், அவன் என் ஏஞ்சல். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும். இங்கே யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் எல்லார் பற்றியும் கேர் பண்ணுறவன் அவன் ஒருத்தந்தான். ஆனால் இந்த தடவை இந்த மனசுதாபம் எல்லார்கிட்டேயுமே ஏற்பட்டிருக்கு. நான் பர்சனல் மேனேஜர் வைக்கணும்னு சொன்னப்போ யாருமே இல்லை, வேணாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜெயோப்பை தவிர. அப்போது இங்கே பாரு, இப்போன்னு யோசிச்சுட்டே இருந்தால் தப்பாக தான் தோணும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல யூனாவும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறா. பெருமூச்சு விட்டுட்டு ரயான் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. அப்படியே ஷோஃபாவில் தூக்கி போட்டால பேகை, அதை பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. சடனாக எழுந்திரிச்சு உட்கார்றா. ஏய் என்னாச்சு அப்படின்னு ரயான் கேட்க, ஆயிஷ் என்னடி, ஐயோ டிக்கெட் பாசஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது ரயான், நான் அதை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரயான் கிட்ட சொல்ல, ஓ ஷிட், அதுக்கு என்ன, அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம்ல அப்படின்னா, இல்லை இது கிட்டத்தட்ட ஃபுல் தீம் பார்க்கில் இன்றைக்கி பிடிஎஸ்க்குன்னு அப்புறம் சில விஐபிஸ் மட்டும்தான் அலோட் பண்ணியிருக்காங்க, நார்மல் பீப்புள் போகலை. இந்த டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அங்கே கேம் விளையாட செய்ய சம் டோக்கன்ஸ் ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரயான்கிட்ட யூனா கேட்க, ஓ சரி, நம்ம அவங்கக்கிட்ட இதை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரயான் ஐடியா கொடுக்க, என்ன எப்படி போவா அப்படின்னா சடனாக யூனா ரயான் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்கிட்ட வந்து ரூட் கேட்டுட்டு இவங்க ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த கார் தான் வந்து பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஓகே, அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓவர், பேக் டு த ஸ்டோரி. யூனா அப்படியே பஸ் டோர்ட்ட நிற்கிறாளா. யூனா வான்னு சொல்லி எல்லாம் வந்து பார்க்குறாங்க. சாரி, யூனாவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. யூனா நிற்கிறா கீழே. ஜின் வந்துட்டு யூனாவை வா யூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு யூனா போகிறா உள்ள. ரயான் அந்த கார்கிட்ட நிற்கிறான். மித்து யூனாவை ஹக் பண்ண, ஏய் நான் இந்த டிக்கெட்ஸ் அண்ட் பாஸ் கொடுக்க தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, என்ஜாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் இருக்க டிக்கெட்ஸ் அண்ட் பாசஸ் எல்லாம் முத்துட்ட கொடுக்க, ஜங்குக் பார்த்துட்டு யூனா நீயும் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இல்லை குக்கி பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போக அங்கே அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் தான் நம்ஜுனுடைய சீட் இருக்கும். பக்கத்தில் நம்ஜுன் இருக்கான். யூனா திட்டினதுனால அமைதியாக இருக்கான், எதுவும் பேசலை. ஜிமினும் டேயிங்கும் பார்க்குறாங்க. யூனா இறங்கும்போது சைடில் அப்படியே நம்ஜுனை பார்த்துட்டு, சாரி தெரியாமல் அப்படி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறா. இவங்க கண்ணில் அவர் இன்னும் அப்படியே லாஸ்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு, எதுவும் கண்டுக்கல. ஆனால் யூனா வந்துட்டு போகிறத பார்த்துட்டு லைட்டாக அவர் கண்ணீரோட போயிட்டு அகைன் வந்து சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. முத்து பார்க்குறா. எல்லாமே நம்ஜுனை பார்த்துட்ருக்க. நம்ஜுன் ஏதாவது சொன்னால் யூனா நம்ஜுன்கிட்ட வந்து யூனா சாரி கேட்டு போகிறா இல்லையா, ஸோ ஏதாவது இவன் பண்ணுவானா செய்வானான்ற மாதிரி பார்த்துட்ருக்க. சடனாக நம்ஜுன் இறங்கி கீழே ஓடுறான். யூனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட யூனா திரும்புகிறா. யூனா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எப்போலேருந்து மேடம் சாரிலாம் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹக் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே வந்து யூனாட்ட பேச, யூனாவும் நம்ஜுனை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறா. எல்லாம் பார்க்குறாங்க. சடனாக அகைன் ஜிமின் ஓடி வரான் கீழே. அவங்க ஹக் பண்ணிகிட்டே இருக்க இவனும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். சாரி 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 யூனா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண யூனா நம்ஜுன் ஹக் பிரேக் பண்ண ஜிமின் யூனாவை ஹக் பண்ணுறான். யூனாவும் லைக் அவளுக்கு ஜிமின் கிட்டத்தட்ட அவள் வந்து ஒரு பிரதரை தான் பார்த்துருப்பான்.
அப்படியே தலையை கோதி விட்டுட்டு, ஹே ஏன்டா அழறா, இங்கே பாரு, இட்ஸ் ஓகே லீவ் இட் அப்படின்றா. இல்லை யூனா, ஐம் சாரி, சத்தியமாக நான் தெரிஞ்சு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, யூனாக்கு இப்போ தான் புரியுது ஜிமின் ஏன் சாரி கேட்குறான்னு. நம்ஜுன் முன்னாடி ஏதாச்சும் உளறிட போகிறான்னு ஜிமின் வாயை மூடுறா. இட்ஸ் ஓகே லீவ் இட் அப்படின்னு சொல்லி ஷோல்டரில் வந்து பேட் பண்ணுறா. ஐம் சாரி யூனா அப்படின்னா, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு, அழக்கூடாது, எவ்வளோ பெரிய பையனாயிட்ட, பெரிய பெரிய மேட்ரெல்லாம் அசால்ட்டாக பண்ணுற, இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்டு அப்படின்னு சொல்லி யூனா கிண்டல் பண்ண ஜிமின் பார்க்குறான். யூனா அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க, லீடர் இருக்காரு, நாம் அப்புறம் பேசலாம் என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ஜுன்னு என்ன பேசணும் அப்படிங்கிறான். அது எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும், ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு ஜிமினை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்க. ஜிமின் யூனாவை பார்த்துட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். ஜிமின் யூனாட்ட அப்போது உனக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர, போயிட்டு பஸ்ஸில் ஏறு அப்படின்னு சொல்ல, ஜிமின் இப்போ நீயும் வாயேன் அப்படின்னு சொல்லி யூனாவை வந்து இழுக்க, நானா அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து திரும்பி பார்த்தா ரயான் நின்றுட்டுருக்கான். ரயானை பார்த்துட்டு அப்படியே நம்ஜுனையும் பார்க்க, நம்ஜுன் வந்து பார்த்துட்டு, இப்போவும் சொல்கிறேன், உனக்காக தான் ரயான் வந்திருக்கான், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ரயான் கார்கிட்ட நிற்கிறான். நம்ஜுன் சொல்கிறத கேட்டுட்டு பக்கத்தில் வந்து, இல்லை பரவாயில்ல, நீ அவங்களோட போ அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்போது ரயான் யூனா 2 பேரும் நம்ம கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ஜுன்கிட்ட சொல்ல, எனக்கு இங்கே ஒரு ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு மீட் பண்ணலாம், ஓகே, நீ ஹாப்பியாக உன் ஃப்ரெண்ட்ஸோட உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகே அப்படின்னு சொல்லி ரயான் அப்படியே யூனா ஹெட்டில் வந்து ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு போன்னு சொல்ல, யூனா இல்லை அப்படிங்கிறா. உனக்கு தெரியும்ல, என் பேரண்ட்ஸுக்கு இன்னும் தெரியாது, இந்நேரம் கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டாஃப் யாராச்சும் பார்த்துட்டு இந்நேரம் எங்கள் வீட்டுக்கு நியூஸ் போயிருக்கும், நாம் அதை வேற சமாளிக்கணும், ஸோ நீ போயிட்டு என்ஜாய் பண்ண, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, யூனா பார்க்குறா. ஓகே, நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல நான் திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக பாய் அப்படிங்கிறான். பாய்னு ஏதோ ஸ்கூல் குழந்த ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி அப்படியே யூனா ஜிமின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, நம்ஜுன் பின்னாடி ரயான்ட்டே வந்து சொல்லிவிட்டு அவனும் யூனாவை கூட்டிகிட்டு போகிறான். லாஸ்ட்டாக பஸ்ஸில் ஏறப்போ ரயான் பார்க்க, ரயான் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூனாவை பார்க்குறான். சடனாக நம்ஜுன் யூனா கையை பிடிச்சி உள்ளே இழுக்க, யூனா ஏறிடுறா பஸ்ஸில். அப்படி பஸ் கிளம்ப ரயான் பார்க்குறான். அவனும் அப்படியே கிளம்பி போக, மற்ற யூனாவை ஹக் பண்ணுறா. வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்து சீட்டில் உட்கார கூப்பிட்டு யூனா போயிட்டு உட்காரா. எல்லாம் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க, ஜிமின் நம்ஜுன் எல்லாம். எப்பவும் அப்படி அப்பாடி எப்படியோ கதை இப்போ சரியான ட்ராக்கில் போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சந்தோஷமாக இருக்க, யூனா அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜங்குக் வந்து உட்காந்துட்டு இருக்க. ஜங்குக் யூனா மூக்கை பிடிச்சி கிள்றான். கோவம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பன்னி ஸ்மைலில் கேட்க, ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கோவம் அப்படிங்கிறா. ஜிமின் டேயுங் அவங்களும் பின்னாடி இருக்காங்க. டேயுங்கை பார்த்துட்டு யூனா டேட்ட, ஆமாம் டேயுங்கா, அப்போ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா அப்படின்னா பசங்களாம் டே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ வர்றது ஜின்னனாக்கு பிடிக்கலையாம், அதான் என்கிட்ட சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னார், அதான் நீன்னு எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாட் அப்படிங்கிற யூனா. ஜின் ப்ரோ பார்த்துட்டு, அட்டிங் அவதார் குட்டி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டான் பாரு அப்படின்னு, நான் சொல்கிறது நம்பிக்கலைன்னா முத்துட்ட கேளு அப்படிங்கிற டேங்கு. நேற்று அவர் தான் கேட்டார், நாளைக்கு யாருக்கெல்லாம் யூனா வரதில் விருப்பம் இல்லை கை தூக்கணும்னு அவர் தான் கேட்டார். நானும் ஜிமினும் ஏதோ பாவம் பெரிய மனுஷன் கேட்குறாரு, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கை தூக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி டேயிங் சொல்ல, யூனா அப்படியே முறைக்கிறா ஜின்னை பார்த்து. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு. அதுக்கு ஜின்னு, அம்மா சத்தியமாக நான் எதுவுமே இது பண்ணல, இவன் வேணும்னே இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஜின் இது பண்ண, அதுக்கு டேயுங்க நல்லா சாவு, இவ்வளோ நேரம் ஜோக்குன்னு சொல்லி மொக்க ஜோக்கு போட்டு எங்களை உசுரை வாங்கினல அப்படின்னு சொல்லி டேயிங் வந்து கலாய்ச்சிட்ருக்க. யூனா எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அதை எதுவும் பெருசாக கண்டுக்கல. எல்லாரையும் அப்படியே யூனா பார்த்துட்ருக்க. எல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு யூனாவை பார்த்துட்ருக்க. அப்போ தான் தேடுறா யாரோ மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு பார்த்தா சுகா ப்ரோ லாஸ்ட்டில் உட்காந்துட்டு வராரு. வாழ்வே மாயம் அந்த ரேஞ்சில். அப்போ அப்படியே பக்கத்தில் போய்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், போயிடுடா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு.
சாரி. இல்லை இல்லை, சாரி வாபஸ். ஆனால் ஏன் கோவமாக இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன் உங்களை அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, உன் மேலே இல்லை, இவனுங்க மேலே. இந்த விஷயம் அப்படியே இங்கே ஆறப்போடுவோம். ஆனால் நம்ம டூர்லேருந்து ரிட்டர்ன் ஆனதும் இதை பற்றி பேசணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல எல்லாம் அமைதியாக இருக்காங்க. கேட்குறேன்ல அப்படின்னு, நான் நம்ஜுனா அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே நம்ஜுனை வந்து மிரட்டுற மாதிரி இது பண்ண, நம்ஜுனும் புரிஞ்சுட்டு ஓகே ப்ரோ, டூர் முடிச்சதும் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது சரி, இப்போ நீ வா. ஆமாம், என்ன கதை ஓடுது உனக்கும் ரயானுக்கும் அப்படின்னு சொல்லி சுகா கேட்க, பாரு மூன் பெண்டன்ட், நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணாலும் உங்கள் டாலர் சேர்த்து வைக்கிது. என்ன ஓடுது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி சுகா கேட்க, அப்படியே யூனா வந்து வெக்கத்தை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பேட் பண்ணுறாரு. சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னா, இல்லை ப்ரோ அது சரி, அதெல்லாம் விட ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? எனக்கு ஏன்னு தெரில, ஏதோ தப்பாக படுது. ரயான் ரொம்ப நல்லவன் தான், ஐ நோ, பட் உங்கள் லவ்வில் ஏதோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கேர்ஃபுல்லாக இருந்தா நீ எப்படி வாழணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். யாருக்காகவும் எதுக்காகவும் உன் லவ்வை விட்டு கொடுத்துடாத, ஓகே? ரயான் கூட நீ மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கணும் என்ன அப்படின்னு சுகா சொல்ல, ரயான் யாருக்காகவும் விட்டுறாத, அவன் தான் உன் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. இவனாவும் ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறா. அப்படியே கண்ணெல்லாம் வந்து ப்ளஷ் ஆகி செவந்து போக தலையாட்டிகிட்டு இருக்கா. அப்படியே யூனா சுகா தோளில் அப்படியே சாய, இங்கே இருடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி யூனா கையை பிடிக்க, யூனாவும் சுகா பக்கத்துலேயே உட்காந்துட்டா. சுகா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வர, ஃப்ரண்ட்டில் வந்து ஜிமின் யூனா பக்கத்தில் வந்து உட்காரான். ஜேயோப்பும் சிரிச்சிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார அந்த லாஸ்ட்டு சீட்டு ஃபுல்லாக இருக்கும்ல, அது ஃபுல்லாமே காலியாக சுகா மட்டும்தானே உட்காந்துருப்பாரு. இப்போ சுகா பக்கத்தில் வந்துட்டு யூனா பக்கத்தில் ஜிமின் பக்கத்தில் ஜேயோ வந்து உட்கார, நம்ஜுன் ஜேயோ பக்கத்து சீட்டில் உட்காராங்க. அங்கே அப்படியே பக்கத்து மற்ற சீட்டில் உட்காந்துருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் அப்படியே பசங்களை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க, நம்ஜுன் பக்கத்தில் ஜின் போயிட்டு உட்காராரு லாஸ்ட்டு சீட்டில். இங்கே ஜேயோ மடியில் போயிட்டு நச்சுன்னு உட்காடுறான். ஜங்குக்கு அப்படியே கீழே உட்காந்துட்ருக்க, எல்லாம் அப்படியே ஒன்றா வந்து உட்காந்துட்ருக்காருங்க. நல்லா ஜாலியாக வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப நாள் கழித்து அப்படியே வந்து சந்தோஷமாக எல்லாம் இருக்க, முத்து என்ன பண்ணுறா, ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறா. எல்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து உங்களை மறுபடியும் இப்படி பார்க்குறதுல ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு சுகா தோல் மேலே சாஞ்ச மாதிரி போஸ் கொடுக்க, யூனா முத்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறா. சே கிம்ச்சி அப்படின்னு சொல்ல, எல்லாம் கிம்ச்சின்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக எல்லாம் இருக்க, அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஓகே சிலகுட்டீஸ், நாளைக்கு டீம் பார்க்கில் ஹீரோயின் வருவாங்க, நம்ம அவங்கள மீட் பண்ணலாம், ஓகேயா? என்னடா இன்றைக்கி வந்து ஹீரோயின் வரலையேலாம் கேட்காதீங்க. ஹீரோயின் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் பண்ணுற அலப்பறையெல்லாம் நம்ம பார்க்கணும் என்ன, ஓகே? ஸோ டாட்டா பாய், டேக் கேர், அன்யாங். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு? இத்தனை நாள் வந்து ஃபைட்டில் போய்கிட்டு இருந்த நம்ம டீமில் வந்துட்டு ஒரு சமரச கொடி, வெள்ளைக்கொடி ஏற்றி வச்சு எல்லாரையும் சேர்த்து வச்சாச்சு மறுபடியும், ஓகே? ஸோ இந்த 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 சண்டை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை இதோட எண்ட் ஆகுமா அப்படிங்கிறதான் இனி வர பார்ட்டில் வந்து பார்க்கலாம், ஓகே? டாடா பாய், டேக் கேர், அன்யாங்.